ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி இருக்காது, உளுந்து இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, தானியங்கள் எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பரான ஒரு தோசை தான். இது வந்து பேலியோ தோசை, அதாவது பேலியோ டயட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான தோசை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி, பூண்டு, மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் விட்டுக்கோங்க. நம்ம பேலியோ டயட் இருக்கோம் அப்படின்னா இந்த 2 எண்ணெயும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்களாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேகணும். காய் வந்து வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா அரைப்படாது. அதனால நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேங்காவை வந்து கடைசியில் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம 1 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச காயும் ஆறி இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கும் போதே நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுரும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி தோசை சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். பேலியோ டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் தோசை மாதிரி குயிக்காக எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிஞ்சிடாமல் வரும். இந்த தோசை வந்து டயட்டில் இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஹெல்த்தான பொருள். கேரட், பீட்ரூட் எல்லாமே ஹெல்த்தான பொருள் தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு ஹெல்த்து. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.